பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை.com இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதாகோபாலனின் பணிவான வணக்கங்கள். கொண்டாடுவோம் பண்டிகைகளை. இந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்கவிருக்கிறது அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை இந்த வருஷம், அதாவது 2024ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் 27ஆம் தேதி வருகிறது. இந்த நாளோட சிறப்பு என்ன? முதல்ல இந்த வார்த்தையோட சிறப்பு என்னன்னு பார்ப்போம். இந்த சொல் அக்ஷய இருக்கு இல்லையா? க்ஷய அப்படின்னா தேய்தல், தேய்ந்து ஒண்ணுமில்லாம போறது. எந்த விஷயத்துக்குமே முதல்ல ஒரு சேர்த்தோம்னா அதன் மீனிங்கே மாறிடும்னு உங்களுக்குலாம் தெரியும். நீதியை அநீதி அப்படின்னு போட்டோம்னாக்க எதிர்ச்சொல் ஆயிடும். நியாயத்தை அநியாயம் போட்டோம்னா எதிர்ச்சொல் ஆயிடும். அதே மாதிரி தான் க்ஷய தேய்தல், அதற்கு முன்னாடி போட்டவுடனே வளர்தல், முடிவின்றி வளர்தல், முடிவற்ற ஒரு விஷயம். இதனால்தான் இந்த நாள் ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுறது. வசந்த காலமாகிய சித்திரை மாதத்தில் நம்ம நுழைந்த உடனே வர முதல் 3ஆம் பிறை, அதாவது அமாவாசை கழித்த 3ஆவது நாள். திருதியை அப்படின்னா 3ஆம் பிறை அப்படின்னா 3ஆவது ஃபேஸ், 3ஆவது திதி அப்படின்னு அர்த்தம். அதனால் 3ஆம் பிறை என்று இந்த அக்ஷய திருதியை கொண்டாடப்படுகிறது. அக்ஷய திருதி அன்னைக்கு என்னங்க செய்வீங்க அப்படின்னு கேட்டால், பெரும்பாலும் நாமெல்லாம் என்ன செய்வோம்? தங்கம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவோம். வாங்கலாம், ரொம்ப சந்தோஷம், அதுவும் இருக்கட்டும், அதுவும் கூட சுபிட்சத்தின் அடையாளம் தானே. ஆனால் அன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஏன்னாக்கா அக்ஷய திருதி அன்றைக்கு தான் திரேதாயுகம் பகவானால் துவங்கப்பட்டது. விஷ்ணுவுக்கு முக்கியத்துவம் உள்ள நாள் இது. அப்போ பகவான் பக்கம் மனசை செலுத்தவும், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் செய்யவும் இதை முக்கியமாக பயன்படுத்திக்கணும். சாதாரணமாகவே 3ஆம் பிறைங்கிறது ரொம்ப நல்ல விஷயம், திருதியைங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அன்றைக்கு என்ன செய்தாலும் நல்லபடியாக வளரும். ஏன்னா அதன் பிறகு அடுத்தடுத்து வளரும் பிறையா இருக்கு இல்லையா? அதனால இந்த தினத்துல எல்லோருமே என்ன செய்யறோம்னா, விஷ்ணுவுக்கு அர்ப்பணித்த தினம் அப்படிங்கிறதுனால, திரேதாயுகத்தின் முதல் நாள் அப்படிங்கிறதுனால மேலும் மேலும் வளரக்கூடிய விஷயங்களாக இன்றைக்கு நம்ம செய்யணும். முக்கியமா தியானம், உங்களுக்கு பழக்கம் இருக்கோ இல்லையோ, தியானம் செய்யுங்க. ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு பிடித்த கடவுளை மனசுல நினைச்சு தியானம் செய்தா உங்க வாழ்க்கை அப்படியே வளர்ப்பிறையாகவும் இருக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான முன்னேற்றங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த நாளில் சாதாரணமாகவே என்ன செய்யணும்னா, இது வெள்ளை தினம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன் வெள்ளை தினம்? அன்றைக்கு அந்த சூரியனும் சந்திரனும் தங்களுடைய பெஸ்ட் வெளிச்சத்தை நம்ம மேலே படர விடுறாங்க. பௌர்ணமி உங்களுக்கே தெரியும், மிக வெள்ளையான ஒரு இரவாக இருக்கும்னு. 3ஆம் பிறை அன்றைக்கு ரொம்ப அழகான ஒரு மெல்லிய வெளிச்சம் இருந்தாலும், மிக அதிகபட்ச வெளிச்சம் நமக்கு அன்றைக்கு 3ஆம் பிறை மற்ற மாதங்களை விட அதிகபட்ச வெளிச்சம் அன்றைக்கு நமக்கு கிடைக்கிறது. இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, நான் இப்போ சொன்னேன் தியானம் செய்யலாம்னு. அதை விடவும் இன்னொன்று ஒரு விஷயம் இருக்கு, தானம் செய்யலாம். தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், கட்டாயம் வாங்குவோம் நம்ம. ஆனால் தானம் செய்யலாம். அதுலேயும் குறிப்பாக வெள்ளை பொருட்கள் தானம் செய்வது மிகச்சிறந்த பலனை தரும். வெண்ணிற ஸ்வீட்டோ இல்லாட்டி மோர், நீர்மோர் அல்லது தயிர் சாதம் அல்லது பால், பாதாம் பால் மாதிரியான வெள்ளையான பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், இது மாதிரி விஷயங்களை நீங்கள் முக்கியமாக ஏழைகள் இருக்கும் பகுதியில் போய், நம்மளாம் நல்ல வசதியானவங்க இருக்கிறவங்க, ஏழைகளும் அதிகம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்க முடியாது. யாருமே நீர்மோர் வாங்க முடியாதவங்க கிடையாது தான். ஆனால் அவங்களுக்கு மனநிறைவும் வயிறு நிறைவும் கொடுக்குற பொழுது என்னெல்லாம் தானம் செய்யலாம்னா, இந்த மாதிரியான வெள்ளை பொருட்கள் தானம் செய்யலாம். முடிஞ்சால் வெள்ளி கூட தானம் செய்யலாம். உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு ஒரு சில்வர் காயின் வச்சு கொடுக்கலாம். அப்புறம் அன்றைய தினத்தில் நீங்கள் எதெல்லாம் நல்ல முறையில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட், வட இந்தியாவில் புது கணக்கு ஆரம்பிப்பாங்க. ஏப்ரலில் க்ளோஸ் பண்ண பிறகு மே மாதத்தில் புது கணக்கு ஆரம்பிக்கிறது அக்ஷய திருதி அன்னைக்கு தான் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எது வேணாலும், உங்களுக்குன்னே ஒரு பர்சனல் ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்தாலோ, ஒரு திட்டம் இருந்தாலோ, நீங்கள் எழுத்தாளர்னா நாவல் எழுத ஆரம்பிக்கிறதா இருந்தாலோ, அல்லது நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தை ஆரம்பித்து இன்று முதல் நான் இதை நிறுத்த மாட்டேன், இன்று முதல் நான் இதை செய்வேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய எதுவானாலும், இன்னிலேருந்து நான் பர்ஃபெக்டா படிப்பேன் அப்படின்னு மாணவர்களும், இன்னிலேருந்து நான் சேமிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு நம்ம எல்லாமும் நினைச்சு ஆரம்பிக்கலாம். அந்த நாள்ல புதிதாக ஆரம்பிக்கிறது, கணக்கு ஆரம்பிக்கிறது, ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறது, என்ன வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த நாள்ல. அடுத்தது, இந்த தினத்தை
வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு மாதிரி கொண்டாடுவாங்க. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா எடுத்துட்டீங்கன்னாக்கா இது வந்து நார்த் இந்தியாவில் இதை ஆகதீஜா அப்படின்னு தான் சொல்லி கொண்டாடுவாங்க. குறிப்பாக இந்த நாளை வட இந்தியாவில் ஆகாதீஜா அப்படின்ற வெவ்வேறு பெயர்களில் அழைக்கிறார்கள். அன்றைக்கு வந்து மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து மங்கள பொருட்களை ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து கொள்வார்கள். ஒரு கல்யாணம் ஆக வேண்டிய பெண்கள், கல்யாணமான பெண்கள் மங்கள பொருட்கள் மஞ்சள், குங்குமம், ஹல்தி குங்குமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றை ஒருவருக்கொருவர் கொடுத்து கொள்வார்கள். அந்த அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து எவ்வளோ ஒரு அழகான விஷயமா இருக்குது பார்த்தீங்களா? நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு கொடு அப்படின்ற பொழுது கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களுக்கெல்லாம் விரைவில் திருமணம் நிச்சயமாகும் அப்படின்னும், கல்யாணம் ஆன பெண்களுக்கு கணவர் நீண்ட நாள் ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னும், ஈவன் இப்படி இந்த 2 கேட்டகிரியிலையும் இல்லாதவங்க கூட கொடுக்குற பொழுது அந்த குடும்பத்தில் மங்களமும் சுபிட்சமும் அதிகரிக்கும், குடும்பத்தில் நன்மை அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் உண்டு. உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னாக்கா பிருந்தாவனம் கிருஷ்ணர் கோவிலில் பிருந்தாவனத்தில் அவருடைய பாதத்தை, கிருஷ்ணருடைய பாதத்தை மக்கள் பார்வைக்கு அன்றைக்கு மட்டும் விலக்கி காட்டுவாங்க. அதாவது அத்தனை நாளும் அந்த கால் மேலே வந்து பூக்களும் துளசியும் ஏகப்பட்டது போட்டு வச்சுருக்கோம். துளசிக்கு இந்த நாளில் மிகுந்த முக்கியத்துவம். அன்றைக்கு விஷ்ணு பாதத்தை நம்ம எல்லோரும் பார்க்கும்படியாக தரிசனம் செய்வதற்கு வசதியாக ஓப்பன் பண்ணி வைப்பாங்க அன்னைக்கு. இந்த நாளில் புனித நீராடுறது, நதிகளில் நீராடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதனால நம்ம வந்து ஹரித்வார் இல்லாட்டி வாரணாசி இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய கும்பல் பார்க்கலாம். இல்லைங்க என்னால் அந்த மாதிரி நீர்நிலைகளுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் கங்கை சொம்பு இருக்கும் இல்லையா, அதுலேருந்து தண்ணி எடுத்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் எந்த தண்ணியில் குளிப்பீங்களோ அதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளித்தா கங்கையில் குளித்த பலன் அன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வெஸ்ட் பெங்காலில், அதாவது மேற்கு வங்கத்தில் இந்த நாளை லக்ஷ்மி பூஜையாக கொண்டாடுறாங்க. அங்கே தான் நிறைய தங்கம் வெள்ளி வாங்குற பழக்கம் அந்த மாநிலத்தில் தான் இருக்குது. ஒரிசாவில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரிசாவில் உங்களுக்கே தெரியும் ரத யாத்திரை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஃபேமஸான, உலகமே வந்து ஓடி வந்து பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா. இந்த ரத யாத்திரைக்கு வேண்டி அந்த ரதத்தை தயார் செய்ய ஆரம்பிக்கிறது இந்த அக்ஷய திருதியை தினத்தில் தான். அன்றைக்கு முதல் இது வச்சு ஆரம்பித்து அதை கட்டுமானம் செய்வார்களாமா. அந்த ரதத்தை அதாவது சீர்படுத்துறது, நம்ம எல்லாம் பார்க்கும்படியாக அழகாக படுறது, அந்த ஸ்டார்டிங்கை வந்து இந்த நாளில் பண்ணுவாங்க. இது விஷ்ணுவுக்கு அர்ப்பணமான நாள்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இதை பலராம ஜெயந்தியாகவும் கொண்டாடுறாங்க. வட இந்தியாவில் வேற நாளில் பலராம ஜெயந்தி கொண்டாடுவாங்க. தென்னிந்தியாவில் அக்ஷய திருதியை தான் பலராம ஜெயந்தி. சில பேர் பரசுராம ஜெயந்தின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லை என்பது என் தாழ்மையான அபிப்பிராயம். பலராமர் 8வது அவதாரம். அதாவது உங்களுக்கே தெரியும் கிருஷ்ணர் தான் 8வது பிள்ளையாக பிறந்தவர். ஆனால் அவதாரங்களில் 8வது அவதாரம் பலராம ஜெயந்தி, பலராம அவதாரம். அந்த பலராமர் எப்படி அவர் அவதரித்து எப்படி அவர் வந்து கோகுலத்தில் வந்தார் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அருமையான கதை. படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த பலராமர் பிறந்த தினம் இந்த அக்ஷய திருதியை. பலராமரும் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்ஷய திருதியைக்கும் வெள்ளை நிறத்துக்கும் அத்தனை சம்பந்தம் இருக்கு. இந்த மங்கள பொருட்கள், இந்த பலராம ஜெயந்தி இதெல்லாம் சேர்ற போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சுபிட்சமான ஒரு ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்களா. சமண சமயத்தினரும் இதை ஒரு முக்கியமான நாளாக கொண்டாடுறாங்க. அவங்க தங்களுடைய தபஸ்யா அப்படின்னு சொல்றது, அதாவது தவம் அல்லது விரதம் எப்படி வேணா வச்சுக்கலாம். சமணர்கள் விரதத்தில் ரொம்ப கடுமையாக இருப்பாங்கன்னு உங்களுக்குலாம் தெரியும். அந்த சமணர்கள் தங்களுடைய அந்த தபஸ்யாவை முடிக்கிறதுக்கு கரும்பு சாறு குடித்து அந்த தபஸ்யாவை முடிக்கிற தினம் இந்த அக்ஷய திருதியை தான். ஸோ எந்த மதத்தினரும் இதை விட்டு வைக்கல. பெரும்பாலான மதத்தினர் இதை ரொம்ப அழகாக கொண்டாடுறாங்க. இந்த நாள் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் மிகுந்த ஒரு நாளாக கருதப்படுறது. உங்களுக்கே தெரியும், அன்னபூரணியிடம் சிவபெருமான் வந்து தன் கையில் ஒட்டி கொண்ட அந்த கபாலத்தை நீக்குவதற்காக பிச்சை கேட்டார். அப்படி பிக்ஷை கேட்டார். அதாவது பிச்சை கேட்கறது என்னதுக்காக? சிவன் வந்து பிச்சை கேட்கணுமா? நான் அவர் எவ்வளோ பெரிய கடவுள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. இல்லை, நம்ம ஒன்னொன்னையும் தெய்வத்திடம் வேண்டி பெற வேண்டும்ங்கிற தத்துவத்தை நம்ம மனசில் இருத்தி வைக்கிறதுக்காக அவர் பிச்சை கேட்டார். அப்போது அன்னபூரணி அந்த ஒரு நாளில் அக்ஷய திருதி அன்னைக்கு சிவனுக்கு மட்டுமே
உணவளித்தாள் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. அவருக்கு ஒருத்தருக்கு உணவளித்தால் நம்ம உலகம் முழுக்கவுமே உய்யும் இல்லையா? அதனால அந்த நாளுக்கு அப்படியும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. இன்னொரு வினோதமான ஒரு பழக்கம் உண்டு. இந்த நாள்ல கிருஷ்ணருடைய சிலையை சந்தன பெட்டியில வைத்து மூடி விடுவார்கள். இப்படி செய்தால் நம்மளுக்கு இறந்த பிறகு மோட்சம் அடைவோம் அப்படின்னு ஒரு ஐதீகமும் வட இந்தியாவில் நிலவுகிறது. ஆக இந்த அக்ஷய திருதியைக்கு பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விதமான முக்கியத்துவம் இருக்கிறதும், இது எவ்வளோ ஒரு அழகான தினம். அதாவது இந்த நாள்ல கொஞ்சம் துளசி எடுத்து வாயில போட்டுட்டாலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், நீண்ட ஆயுள் இருக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்லாம் ஐதீகம் உண்டு. இதனால சில மாநிலங்கள்ல என்ன பண்ணுவாங்களாம், சமைக்கிற அத்தனை பதார்த்தங்களையும் போட்டுட்டு சின்ன சின்ன துளசி போட்டுருவாங்களாம். அப்படி போட்ட உடனே அது அமிர்தமாக மாறி நம்மளுடைய ஆயுளை நீட்டிக்கும்னு ஒரு சின்ன ஐதீகம் இருக்கு. இதனால இந்த அக்ஷய திருதியை எவ்வளோ ஒரு அழகான, இத்தனை நாள் நம்ம என்ன நினைச்சோம், அக்ஷய திருதியா தங்கம் வாங்கணும், கோல்டு கடையெல்லாம் கியூவில் நின்று நம்ம டோக்கன் வாங்கி தங்கம் வாங்கணும், இப்படிதான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அக்ஷய திருதியில வேறு பல விஷயங்களும் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், சூரியனுக்கு அர்க்கியம் விடலாம், நதியில் குளிக்கலாம்னலாம் புதிய பல விஷயங்களை இன்றைக்கு நம்ம தெரிந்து கொண்டோம். இதே மாதிரி மீண்டும் ஒரு கொண்டாடுவோம் பண்டிகைகளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.